ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 7th டேர்ம் 2 சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஊடகம் பற்றின கேள்வி பதில்கள். மக்களின் பல்கலைக்கழகமாக திகழ்வது அச்சு ஊடகம். கூற்று 1, ஊடகம் என்பது அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதாகும். ஊடகமானது மீடியா என்ற ஆங்கில சொல்லால் அழைக்கப்படுகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. தனி மனித தொடர்பு சாதனங்கள் எவை? கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல். வெகுஜன தொடர்பு சாதனங்கள் எவை? செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி. அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் 4 தூண்கள்: சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். பொறுத்துக. குறுகிய தொடர்பு ஊடகம். குறுகிய தொடர்பு ஊடகம்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம்: திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம்: செய்தித்தாள், சுவரொட்டி, இதழ்கள். இணைய ஊடகம்: கூகுள் இணையதளங்கள், வலைப்பதிவுகள். சமூக ஊடகம். சமூக ஊடகம்னா கீச்சகம், முகநூல், புலனம், அஞ்சல், படவரி. அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பு செய்து வருகிறது. அதாவது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1936, அந்த பேர் எப்போ இருந்து வந்துன்னா 1956. சரியானதை தேர்ந்தெடு. மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பது மக்களாட்சி எனப்படும். டெமோஸ் குடிமக்களையும், குரோட்டோஸ் அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள். இது கிரேக்க சொல் ஆகும். மூன்றுமே சரிதான். கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள். கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் எது? ஒளிபரப்பு ஊடகம் வானொலி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. வெகுஜன ஊடகம் என்பது வானொலி, தொலைக்காட்சி. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவல்களை தருவதற்கு. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வருவது ஊடகம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை. இந்திய அரசின் வானொலி பரப்பு மையம் ஆகாசவாணி. 1936. பொறுத்துக. குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு. சமூக ஊடகம் முகநூல். குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு. சமூக அளவிலான ஊடகம் முகநூல். அச்சு ஊடகம் சுவரொட்டிகள். இணைய ஊடகம் கூகுள் இணையம். ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள். கூற்று 1, அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. பொதுமக்களுக்கு தகவலை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழ்காண்பவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளும் சாதனமாகும். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். ஊடகம் மக்களின் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது.
இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கரெக்டு, ஃபோர்த்து வந்து தப்பு. ஊடகத்துக்கு வந்து பொறுப்பு கண்டிப்பாக இருக்குது. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.